எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் நேற்று நடந்த மேஜிக் இன்னைக்கு நடக்கலைங்க நண்பர்களே. லோ லெவல்லேருந்து ஒரு வேளை பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகுமோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை. லோ லெவல்லேருந்து ஒரு சிறிய அளவில் ஏற்றம் என்பது வந்த பிறகு 57 பாயிண்ட் நெகட்டிவில் தான் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வினா, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுமோ, போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் மார்க்கெட் இறங்கிட்டு தான் ஏறுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ இங்கே மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2025 எந்த பங்குகள் அல்லது எந்த செக்டர்கள் நல்லா ரெக்கவரி ஆகி புதிய உச்சம் என்பது தொட்டுச்சோ, அதே பங்குகள் அதே செக்டர்கள் தான் இந்த 2026 ஒருவேளை மார்க்கெட் இறங்குச்சுன்னா திரும்பி ஏறும் பொழுது அதே குரூப் தான் மறுபடியும் முதல்ல வருமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் தற்போதைக்கு எல்லாத்து மனசுலையும் இருக்கு. சரி, அது நடக்குதோ இல்லையோ, ஆனால் போன வருஷத்தில் உருப்படியாக திரும்பி ஏறிய ஷேர்கள் அது என்ன செக்டர்கள் அப்படின்னு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த பங்கு கீழே இறங்கிய பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி 40% பக்கம் அது ஏறி இருக்கு. ஸோ போன வருஷத்தில் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக பேங்க்குகளில் இந்த எஸ்பிஐ ஏறி இருக்கு. சரி, மெட்டல்ஸ் ரிலேட்டடாகவும் சில பங்குகள் இருக்குது. மெட்டல்ஸில் ப்ரீஷியஸ் மெட்டல் ஆகட்டும் அல்லது சாதாரண கமாடிட்டிஸ் மெட்டல் ஆகட்டும் எல்லாருமே பறந்துருக்காங்க. வேதாந்தா அப்படின்றதுல அடிஷ்னலாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய பிஸ்னஸை பிரித்து விட்றாங்க. வேல்யூ அன்லாக், ஐடிசி கம்பெனியே ஒரு முறை பிஸ்னஸை பிரித்து விட்றாங்கன்னு சொல்லிட்டு தான் 500 ரூபா வரைக்கும் போனான். அதுக்கப்புறம் ஹோட்டல் பிஸ்னஸை பிரித்து விட்டோன்னே கீழே இறங்கிடுச்சு. ஸோ இந்த வேதாந்தா அந்த நியூஸை இன்னுமே லைவில் வச்சிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது போன வருஷத்தில் இறங்கிட்டு ஏறிய பங்குகளில் இந்த வேதாந்தா மற்றும் நேஷனல் அலுமினியம் போன்ற மெட்டல்ஸ் கம்பெனி இருக்குது. டாடா ஸ்டீல், செயில் போன்றதும் இருக்குது. மெட்டல்ஸில் கோல்டு ரிலேட்டடாக டைட்டன் அப்படின்ற ஷேர் இருக்குது, தங்கமயில் போன்ற ஷேர்கள் இருக்குது. பிபிசிஎல் ஆயில் ரிலேட்டடான பங்குகளில் பார்க்கும்போது பிபிசிஎல்லாம் 33% என்பது ஏறி இருக்குது. போன வருஷத்தில் இறங்கிட்டு திரும்பி ஏறினதில் இந்த ஆயில் ரிலேட்டடாக கிடைச்சா டிவிடெண்டாவது கிடைக்கட்டும், இல்லைன்னா ஷேர் ப்ரைஸ் ஏறட்டும்னு நினச்சி வாங்கியிருப்பாங்க போல். அவங்களுக்குமே ஓரளவுக்கு கீழே இருந்து எப்படி ரெக்கவரி ஆகிருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஆயில் ரிலேட்டடாக ரிலையன்ஸ் முதல் கொண்டு பல்வேறு கம்பெனிகள் ரெக்கவரி என்பது தான் போன வருஷத்தில் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆட்டோ செக்டரில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏகப்பட்ட பங்குகள் அசோக் லைலாண்ட் முதல் கொண்டு இறங்கிய பல்வேறு பங்குகள் புதிய உச்சம். டிவிஎஸ் மோட்டார் மற்றும் எய்ச்சர் மோட்டார், நீங்கள் எந்த மார்க்கெட் கேபிட்டல் போனாலும் இதுதான் சங்கதி. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் போனாலும் இந்த செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் தான் தன்னுடைய லைஃப் ஹை வரைக்கும் போன சில பங்குகள்லாம் இருக்குது. இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா அதில் செலக்டிவாக தான் ஏறி இருக்கானுங்க. எல்என்டி, பாரதி ஏர்டெல், இது மாதிரி சில சிமெண்ட் கம்பெனியாக அதில் செலக்டிவாக தான் ஏறி இருக்காங்க. ஆனால் இப்போ மெட்டல்ஸில் எடுத்தோம்னா நம்மளால் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஃபைனான்ஸ் பேங்க்ஸில் எடுத்துட்டோம்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, அந்த பேங்க், இந்த பேங்க்குன்னு நம்ம ஏகப்பட்டது உதாரணத்தை சொல்ல முடியும். சில செக்டரில் வந்து லீடராக இருக்கிறவங்க மேல் நோக்கி ஏறி இருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலான காரணம் அப்படின்னு எதுவுமே இல்லை. நீங்கள் ஃபைனான்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அது எவர்கிரீன். ஃபார்மா செக்டர், ஹெல்த் கேர் செக்டர்லாம் எவர்கிரீன் தான். ஆனால் ட்ரம்ப்பினுடைய செய்தினால் பெருசாக ஏறல. ட்ரம்ப்பினுடைய செய்தி முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆனாங்க. அதே மாதிரி மெட்டல்ஸ் அப்படின்றது சைக்கிளிக்கல் தான், ஆட்டோ அப்படின்றதும் சைக்கிளிக்கல் தான், ஆயில் அப்படின்றதும் சைக்கிளிக்கல் தான். இவங்களில் ஒன்று நியூஸே இல்லாமல் எப்போவுமே எவர்கிரீனாக இருக்கிறது இந்த ஃபைனான்ஸ். அவன் போன வருஷம் ஜெயிச்சு காமிச்சிட்டான். அவன் மட்டும் ஜெயிக்கலன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டே கும்பாதான். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க்னு அவங்க ஜெயிக்கலன்னா மார்க்கெட் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதனால் ஃபைனான்ஸ் இல்லாமல் மார்க்கெட்டை ஏற்றிருக்க முடியாது. ஸோ ஒருவேளை இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா, மறுபடியும் மிகவும் ஷார்ப்பான ஒரு மாற்றம் மார்க்கெட்டில் வருதுன்னு வச்சுங்க. கீழே இறங்குறதோ அல்ல மேலே ஏறுறதோ, மறுபடியும் இதே மாதிரியான பங்குகள் தான் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்குமா அப்படின்றதான் இப்போ கேள்வி. தொண்டையில் கிச்சு கிச்சா ஹால்ஸை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரே மணி நேரத்தில் இந்த கிச்சு கிச்சி என்னை பிடிச்சிச்சு. டே கிச்சா, எப்படா 1 மணி நேரத்தில் அட்டாக் பண்ண அப்படின்றது தெரியல. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் புதிதாக என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றது தெரியல. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி போன வருஷத்தில் பல்வேறு செக்டர்கள் கீழே விழுந்துட்டு மேல் நோக்கி ஏறினான். இனி அதே செக்டர்களே இங்கிருந்து ஏறிட்டால் பரவாயில்ல,
பட் மறுபடி போன வருஷத்தை ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே மறுபடி கீழே இறங்கிட்டு ஏறினாலும் அவ்வளோதான், சேகர் செத்துருவான் அப்படின்ற மாதிரி பழையபடி பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ -40%, 50% அப்படின்னு கூட போகலாம். என்னென்ன மாற்றம் வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ பழசு போட்டு வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டை மறந்துட்டு இனி புதுசாக போடுற பணத்துக்கு தான் லாபமா அப்படின்றதும் தெரியாது. அல்லது ஏற்கனவே போட்ட பணமே திடீர்னு எப்படி நேற்று மார்க்கெட்டில் திடீர்னு மேலே ரேலி வந்தான், அது மாதிரி போட்டு வச்ச பணத்துக்கே லாபம் வருமா அப்படின்றதும் தெரில. ஸோ எல்லாருமே கையில் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. நான் பாட்டுக்கு எந்த வாக்கியத்தையும் சொல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்குன்ட்டேன். ஸோ எல்லோரும் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு எப்படி ஆடுறாங்கன்னா இப்படி தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு பங்கு எடுத்து பார்த்தோம்னா 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டுக்கிட்டு காப்பாற்றி விட்டுட்டு இருக்கான் ஷேர் ஹோல்டர்ஸை. இவனை மாதிரியே எல்லோரும் நல்லவங்களா இருப்பாங்களா? இவனே முதல்ல எப்போ கெட்டவனாக மாறுவான்னு தெரில. ஸோ 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற செய்தியில் இந்த கோரமண்டல் ஷேர் அப்படின்றது வருது. அது மட்டும் இல்லை, அப்பல்லோ டயர் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் அவனும் கரெக்டாக அதே மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜை வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். நேற்று 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஷார்ப்பாக 480 ரூபாய்னு போனவன் இன்றைக்கி 520 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். என்னடா எல்லோரும் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ கீழே போச்சுன்னா வாங்கிறதுக்கு இந்த எஸ்ஐபி கான்செப்டில் ப்ரோக்ராம் பண்ணி மாதமான வாங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து பணம் போடக்கூடிய பணம் முதலீடுகளுக்கும் கவலை இல்லை. நம்ம பாட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை தூக்கிட்டு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு மேலும் மேலும் பணம் போடுறதுக்கு வசதி இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இந்த அப்பல்லோ டயர் கூட சமீபத்தில் 480 ரூபா போனவன் இன்றைக்கி 520 ரூபாய்ன்னு வந்துட்டான். அந்த இடத்துல இப்படி போட்டு பிடிக்கிறதுனா நம்மகிட்ட என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும். அதனால் வீண் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு வீண் செலவே வேண்டாம். இதுதான் வீண் செலவு உங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால் இதுக்கே பணம் பத்தாது, அப்புறம் எப்படி நீங்கள் வீண் செலவு மற்றதெல்லாம் பண்ணுவீங்க? அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலான்னா, மீதி எல்லா கெட்ட பழக்கத்தையும் ஒழிச்சிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர மாதிரி இருந்தால் மீதி எல்லா கெட்ட பழக்கத்தையும் ஒழிச்சிடணும். அப்போ தான் இதுக்கு பணம் கிடைக்கும். நாம் செல்வந்தர்களாக மாறும் யோகம் எப்போது தெரியுங்களா நண்பர்களே வரும்? நம்ம அப்பா அம்மாவோ அல்லது நம்ம தாத்தா பாட்டியோ சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு கிரவுண்டு நிலம் வாங்கி வச்சுருந்தா நம்ம செல்வந்தராக மாறும் யோகம் என்பது வரும். அப்படி இல்லைன்னா அப்புறம் நம்மளே தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அப்படி தான் இந்த ஆயில் இண்டியா அப்படின்ற பங்கு எதுக்கு இன்றைக்கி ஏறினான்னே தெரியல. பல பேர்த்து இன்றைக்கி செல்வந்தர்களாக ஆக்கி விட்டுருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஏன்னா இதெல்லாம் ரொம்பவுமே சின்ன சின்ன மூமெண்ட்டுகளை கொண்ட ஒரு பங்கு தான் இந்த ஆயில் இண்டியா. இப்போ கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஏற்றம் அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க கனவுல கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. 5.5%. இதுக்கு என்ன காரணம்? இதுன்னு இல்லை, இன்னும் விட்டா நம்ம நாட்டில், நம்ம வீட்டில், நம்ம மாநிலத்தில், நம்ம தெருவில் என்ன நடந்தாலும் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தான் காரணமாக இருக்குமான்னு தெரில. ஸோ ஆயில் இண்டியா ஏறினதுக்கு காரணம் ஈரான் மேலே ஒருவேளை அமெரிக்கா தாக்குதல் நடத்துமோ, அதனால் ஆயில் விலை ஏற்றம் வருமோ அப்படின்ற ஒரு காரணம் வந்தது தான். நீங்கள் நினைக்கலாம், அப்படி ஆயில் விலை ஏறிச்சுன்னா ரஷ்யாவுக்கு தானே பெனிஃபிட் வரணும். அது எப்படி ரஷ்யாவுக்கு பெனிஃபிட் வரும்? ரிலையன்ஸ் எல்லாம் பதறாங்க, பார்த்தீங்கல்ல, நாங்கள் எங்கேயா ரஷ்யாகிட்ட இருந்து ஆயில் வாங்கினோம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து ட்ரம்ப் நிறுத்தி வச்சுருக்காப்புல. எவனாக இருந்தாலும் ஏன்ட்ட ஆயில் வாங்குங்கடா. சார் என்ன வாய்ஸுங்க அது, கரகரன்னு. இப்போ தான் சமீபத்தில் ஒருத்தன்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், டே ஸ்கூல்லாம் நான் தமிழில் தான் அதிகமான மார்க் வாங்குவேன், தமிழ் உங்களை காப்பாற்றுமா, அடுத்த லாங்குவேஜ் படிங்க, மேக்ஸ் சயின்ஸில் முக்கியமாக மார்க் எடுங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பார் வாத்தியார். கடைசியில் பார்த்தா இந்த தமிழ் தான் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது, தமிழில் பேச வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். சொல்லி ஒரு மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பீத்தல் வேலைக்கு போனோம்னாவே அது நம்மளுக்கு வர்றது கும்பாக தான். அப்படியே தலைமறைவாக எங்கேயாவது குகைக்குள்ளே இருந்து வாழ்ந்துக்கிட்டு போயிடணும். மார்க்கெட்டில் சில நேரங்களில் ஏதாவது விஷயம் நடந்ததுன்னா நம்மளுக்கு தலையும் புரியாது, வாழும் புரியாது. திடீர்னு இந்த மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸில் இன்ஃப்ளோஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி. இதுக்கு முன்னாடி ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் இன்ஃப்ளோ ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்ன ஒரு தகவல்னா, ஆர்பிஐனுடைய கேப் லிமிட் இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் ரீச் பண்ணிட்டாங்க, அதனால் ஸ்டாப் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
அது மாதிரி இதில் ஏதாவது ஒரு தகவலா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, அது வேற ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த செய்தி. அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நண்பர்களே, இந்த சிஜி பவர் அப்படின்ற ஒரு பங்கு. அட பாவி, என்னையா பழனி படிக்கட்டு மாதிரி இறங்கியிருக்க? பழனி படிக்கட்டில் வேகமாக இறங்கி பார்த்துருக்கீங்களா நண்பர்களே? காலில் அப்படியே நடுங்கும். அந்த மாதிரி தான் இந்த பங்கை வச்சுருக்கிறவங்க பாவம் நடுங்கி உட்காந்துருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அது ஸ்டாப்பேஜே நிற்கல. அது பாட்டுக்கு ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஒரு 4 மாதங்களுக்குள்ளேயே 52 வீக் லோ பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ இனி அடுத்தது என்ன அப்படின்னு இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் கொஞ்சம் நடுங்கி போய் உட்காந்துருக்காங்க. பழைய ஹை வர்றதா இருந்தாலும் இன்னும் 200 ரூபா திருப்பி ஏறணும், 250 ரூபா ஏறணும். இனி ஆல்ரெடி 52 வீக் லோ வந்து விட்டதுனாலே மறுபடியும் இதெல்லாம் அதனுடைய 2023 லோ போகிறதுனாலும் 200 ரூபா பக்கம் இறங்கணும், 300 ரூபா பக்கத்தில் இருக்குது. ஸோ ரொம்பவுமே சென்ட்ரு பாயிண்டில் இருக்கக்கூடிய சிஜி பவர், ரொம்பவும் வாலட்டிலிட்டியான சிஜி பவர் அடுத்த வருடம் தன்னுடைய பாதையை எப்படி அமைக்கும்? ஒரு வருஷம் கழித்து ஒரு 50% திரும்பி ஏறி வருமா, அல்லது ஒரு வருஷம் கழித்து தன்னுடைய 52 வீக் லோ வருமா? இந்த சிஜி பவர்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய செக்டருக்குள்ளே டாப் 5க்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் நம்ம போயிட்டு ஏபிபி இந்தியா அப்படின்றத நம்ம போய் பார்க்குறோன்னு வச்சிங்களேன், அவங்களாம் 1700 கோடி வருமானம் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. சீமென்ஸ் போய் பார்த்தா 2100, அவங்க தான் டாப் பர்ஃபார்மராக இருக்காங்க. சீமென்ஸு, ஏபிபி இருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்த இடங்களில் இந்த சிஜி பவர் என்பது ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி வருமானம் பண்ணிகிட்டு இருக்குது. டாப் 5ல் தான் இருக்குது. இருந்தாலும் 52 வீக் லோ வந்திருக்கான். அப்போ டாப் செக்டர் டாப்பில் இருக்கக்கூடிய 2 பேர் இந்த ஏபிபி இந்தியா எப்படி இருக்கு? அட பாவி, ஏபிபி நீயே 52 வீக் லோவில் தான் இருக்கியா? அடுத்தது சீமென்ஸ், அவன் கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் 50. இப்போ இந்த ஹெவி எலக்ட்ரிக்கல் செக்டர்லேயேவும் சமீபத்தில் பங்குகள் ஒன்றா 52 வீக் லோ அல்லது 6 மந்த் லோ அப்படின்னு தான் வந்து விழுந்திருக்கு. இந்த குரூப்பில் நீ தான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கியா? நீ தான் பழைய உச்சத்துக்கு பக்கத்தில் இருந்திருக்கு. தப்பாச்சே அப்படின்னு சொல்லி 3 மாதத்துக்கு முன்னாடி உன்னை கண்டுபிடிச்சி 3 மாதத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. அப்போ சரி, கணக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு இந்த ஏபிபி இந்தியா, சீமென்ஸ் வச்சுருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. சிங்கமே எழுந்து வா, எங்களை காப்பாற்ற ஓடோடி வா அப்படின்ற மாதிரி டிசிஎஸ்னால் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் உதவி இல்லை. ஹெச்சிஎல் டெக்னால் எதுவும் இல்லை. இனி ஐடி செக்டரில் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, நீங்கள்லாம் வாங்கய்யா, எங்களை காப்பாற்றுங்க ஐயா அப்படின்ற நிலமையில தான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி இன்று சாதகமாக இருந்த ஷேர்கள், லாபத்துக்கு வந்த ஷேர்கள் அப்படின்னா இந்த ஏஐஎல் அப்படின்ற ஒரு பங்கு, ஆத்தம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படின்ற பங்கு கடந்த ஒரு வருடத்தில் பார்க்கும் பொழுது இருக்கிறதுலே உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் கீழே இறங்குனா, இருந்தாலும் மறுபடியும் அந்த பங்கை ஏற்றி விட்டு அவனை வந்து வாழ்நாள் உச்சத்தில் உட்கார வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். எங்களுடைய பங்குகளும் கீழே இறங்கினாலும் மறுபடியும் மேலே ஏறி எங்களுக்கு சாதகமாக மாறணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏன்னு தெரில, எல்லாம் டைம் எடுத்துக்கிறானு. ரொம்ப டைம் எடுத்து உனக்கு சாதகமாக மாறணுன்னா 10 வருஷம் கழிச்சு என்னை மீட் பண்ணி. இப்படி தான் நான் காலேஜ் முடித்தோன்னே 2-3 கம்பெனிகளுக்கு எழுதி போட்டேன், வேலை கொடுங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் சைடு அப்படின்னு வேலைக்கு எழுதி போட்டேன். ஒரு பயம் ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் 10-20 வருஷம் கழித்து நானே சில பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஓரளவுக்கு முன்னேறி வந்தாலும், அப்போ யாராவது எனக்கு கெமிக்கல் கம்பெனி சைடு வேலை கொடுத்து கல்ஃபில் என்ன பெட்ரோ கெமிக்கல் சைடு வேலைக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா என் வாழ்நாள் இப்படி இருந்திருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, கீழே விழுகக்கூடிய பங்குகள் ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை தான் திரும்பி தன்னுடைய பழைய ஹையை வந்து மீட்டெடுப்பான். அது கரெக்டாக இருக்கிற ஹையிலிருந்து சில பேர் ரொம்ப விவரமாக 40% இறங்கினாவோ 60% இறங்கினாதோ என்ட்ரி, இல்லைன்னா அந்த படம் பாட்டுக்கு சும்மா இருந்துட்டு போகுது அப்படின்னு ரொம்ப விவரமாக இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோமே, இந்த ஃபைனான்ஸ் எல்லாம் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்தான். மெட்டல்ஸும் அதே மாதிரி செயிலு, டாடா ஸ்டீலு, டைட்டனு எல்லோரும் வருஷத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்தானுங்க. ஆயில் ரிலேட்டடான ஸ்டாக்ஸு, ஆட்டோ ரிலேட்டடான ஸ்டாக்ஸு, பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டோ எல்லாம் வருஷத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எகிரி போச்சு. ஸோ உங்களுக்கு தெரியாதில்ல, அவன் கீழே விழுகிறது ரெகுலராக விழுகிறான் தான், ஆனால் லாபத்தை புக் பண்ணுறது அப்படின்றது ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க தான். ஸோ இந்த ஜென்சார் டெக் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு அப்படி தான் ஒரு முறை 2025 கீழே விழுந்திருந்தா
அதுக்கப்புறம் வந்து பல மாதங்கள் கழித்து பார்க்கும்பொழுது ஒரு உச்சிக்கு வந்திருந்தான். அந்த உச்சியை 8 மாதம் ஆகி இன்னும் திருப்பி பிடிக்கல. அதே மாதிரி தான் இந்த ஐஎக்ஸிகோ லீ ட்ராவனர்ஸ் டெக்னாலஜி லிமிடெட் அப்படின்ற பங்கு, அந்த பங்கு என்ன பண்ணியிருக்கான்னா தற்போதைய நிலைமையில் கீழே சரிவடைஞ்சு 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்குது. இனி அடுத்தது இவனுக்கு ஆடி அமாவாசைங்கிறது எப்போ வருது அப்படின்றது தெரில. அது மேல் நோக்கி ஏறி வரப்போகுதா கீழ் நோக்கி வரப்போகுதான்னு தெரில. பட் சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்குக்கு எக்ஸாம்பிள் இந்த ஐஎக்ஸிகோ. சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரே ஒரு முறை வந்துட்டு அப்புறம் அப்படியே தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய இன்னொரு பங்குக்கு எக்ஸாம்பிள் இந்த ஜென்சார் டெக். இந்த 2 பங்குகளுமே தற்போது 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்குது அப்படின்றது ஒரு செய்தி. சரிங்க நண்பர்களே, திருப்பூர் கிளைமேட்டுக்கு ஒரே 1 மணி நேரத்தில் இந்த கிச்சா வந்து என்னை பிடிச்சிருச்சு. இனி எத்தனை நாளைக்கு நான் கிச்சா கூட வாழ போகிறேன்னு தெரில. கிச்சு கிச்சுன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.